வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 20ஆம் நாள் இயேசுவின் திரு இருதய வணக்கத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த 20 நாட்கள் நமக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இறை நேசத்தில் இவை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையின் வழிகாட்டும் ஒளியாக அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு இருதயத்தோடு நெருக்கமாய் செல்கின்ற இந்த பயணம் நம் உள்ளத்தை தூய்மையாக்கும், நம் நம்பிக்கையை வலுப்படுத்தும், நம் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்கும் ஒரு புனித பயணமாகவே திகழ்கின்றது. இன்றைய நாளில் நாம் இறைவனிடம் கேட்க வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான். இயேசுவே, உமது இருதயத்தின் மிருதுவும் அமைதியும் எங்களின் உள்ளங்களில் எப்போதும் குடியிருக்கட்டும். இதற்காகவே நாம் இப்போது ஜெபிக்க இருக்கின்றோம். ஜெபம் என்பது ஒரு கடமை அல்ல, அது ஆன்மாவின் உயிர். நாம் சுவாசிக்கிற அளவுக்கு இயல்பாக இருக்க வேண்டியதுதான் ஜெபம். ஜெபிக்காமல் வாழ்வது ஆவியாக கலங்கி போவது போலத்தான். ஏனெனில் ஜெபம் மூலமாகவே நாம் இறைவனோடு உரையாடுகிறோம். நம் உள்ளத்தின் கதவை திறக்கின்றோம். நம் மனதில் இருந்த கவலையை இறைவனின் கரங்களில் வைக்கின்றோம். நம் அன்பையும் நம்பிக்கையும் வளர்த்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஜெபம் நாம் இறைவனிடம் பேசும் தருணம் மட்டுமல்ல, அவர் நம்மிடம் பேசும் புனித நேரமும் கூட. எனவே தினமும் ஜெபிக்க பழகுவோம். திரு விவிலியம் வாசிப்போம். அந்த வார்த்தைகளை நம் உள்ளத்துடன் பேச அனுமதிக்கவும் பழகுவோம். ஒரு சில நிமிடங்கள் அமைதியாக தியானிப்போம். இறைவனின் சத்தத்தை கேட்டுக்கொள்ளும் நிமிடங்கள் அவை. உங்கள் வாழ்வில் ஏற்கனவே பெற்றுள்ள ஆசிகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இன்னும் பெற வேண்டிய அருளுக்காக நம்பிக்கையின் இறைவனிடம் வேண்ட பழகுங்கள். இன்றைய இந்த 20ஆம் நாள் நம் உள்ளங்களுக்கு அமைதி அளித்து நம்பிக்கையை வேரூன்றும் ஒரு பரிசுத்த நாளாக இருக்கட்டும். உங்கள் வீட்டில் சமாதானம் இல்லையா? குடும்பத்துக்குள் கருத்து வேறுபாடுகள், மன அழுத்தம், அன்பு குறைவாக உணர்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் நல்ல பாதையில் நடக்க வேண்டும் என்று தினமும் ஜெபிக்கின்றீர்களா? அவர்களின் கல்வி, நடத்தை, நட்பு வட்டம், எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலையில் இருக்கின்றீர்களா? உங்கள் மனதில் எதையாவது தொடர்ந்து சுமந்து கொண்டு வருந்துகின்றீர்களா? தனிமை, பயம், மனச்சோர்வு இவை எல்லாம் அதிகரிக்கின்றதா? அவ்வாறான எந்த நிலைமையில் இருந்தாலும் தயங்க வேண்டாம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு வாருங்கள். அங்கேதான் நம்முடைய உள்ளத்துக்கு ஆறுதல் இருக்கின்றது. அங்கேதான் நம்மை நிமிர்த்தும் தீர்வு இருக்கின்றது. அங்கேதான் உண்மையான அன்பும் அமைதியும் கிடைக்கின்றது. உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய 20ஆம் நாளின் தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் ஒரு குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்தியின் சரியான மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது. குடும்பம் என்பது ஒரு தேவாலயத்தின் ஆரம்ப கட்டமாகவே இருக்கின்றது. அதில் நம்பிக்கை, ஜெபம், பொறுமை, பரிசுத்தம் ஆகியவை இல்லை என்றால் அங்கே உண்மையான சந்தோஷமும் அமைதியும் இருக்காது. அந்த நிலையை உருவாக்க இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து நமக்கு ஒரு அழகான பாசம் வரும். அது அன்பின் வழி, மன்னிப்பின் வழி, தியாகத்தின் வழி. இயேசுவின் திரு இருதயம் தன்னை முழுமையாக கொடுத்த ஒரு பரிசுத்த இருதயம். அது போலவே ஒரு குடும்ப வாழ்க்கையில் நாம் ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுக்கும் போது இயேசுவே அந்த வீட்டின் மையமாக இருப்பார். ஒரு தந்தை, ஒரு தாய், குழந்தைகள் எல்லோரும் ஒரே நம்பிக்கையோடும்
ஜெப வாழ்க்கையோடும் வாழும்போது அந்த வீடு இயேசுவின் திரு இருதயத்தின் பிரதிபலிப்பாகவே மாறும். இன்றைய நாள் உங்கள் வீட்டுக்குள் இயேசுவின் திரு இருதயத்தை அழைக்கும் ஒரு அழைப்பு இது. இயேசுவின் திரு இருதயம் உங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யும் போது சண்டைகள் அமைதியாகும், கவலைகள் நம்பிக்கையாக்கப்படும். உங்கள் வீட்டில் கருணை, பரிசுத்தம், ஆசிகள் நிறைந்து ஒளிவிடும். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையான அடித்தளமான இயேசுவின் திரு இருதயத்தை ஏற்க விரும்பினால் முதலில் அந்த இருதயத்தின் இயல்புகளை நம்மில் பிரதிபலிக்க தொடங்க வேண்டும். அதை அழகாக எடுத்துரைக்கும் இறைவார்த்தை தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை உள்ள இறைவார்த்தைகள். அன்பு பொறுமை உள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். அன்பார்ந்தவர்களே, அன்பு பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, ஒருவரை விட ஒருவர் மேலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் குடும்பத்தை கலைக்கும். ஆனால் இயேசுவின் திரு இருதயம் நம் அனைவரிடமும் ஒரே அளவிலான அன்பை காட்டுகிறது. அந்த அன்பை நாம் பின்பற்றும் போது பொறாமையும் அகந்தையும் சிதறி கிடக்கும். அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, ஒருவர் மற்றவரை மதிக்காமலும் தனது ஆசை மட்டுமே முக்கியம் என்று வாழ்வது ஒரு குடும்பத்தில் ஆழ்ந்த பிளவுகளை உண்டாக்கும். இயேசுவின் திரு இருதயம் எதிலும் தன்னலம் இல்லாத ஒரு புனித இருதயம். அந்த மாதிரியை நாமும் குடும்பத்திலும் பின்பற்ற வேண்டும். அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது. ஒவ்வொரு வீட்டிலும் சின்ன சின்ன மன கசப்புகள் ஏற்படலாம். ஆனால் அதை பொறுத்து கொள்கிறோமா அல்லது மன்னித்து விடுகிறோமா என்பதில்தான் பக்தி விளங்குகிறது. இயேசு நம்மை எவ்வளவு முறை மன்னிக்கிறார் என்று எண்ணுங்கள். அதே மாதிரி நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். தவறுகளை பார்த்து சலிப்படைய வேண்டாம், நல்லதை பார்த்து மகிழுங்கள். உண்மை பேசும் அன்புதான் இயேசுவின் திரு இருதயத்தின் அடையாளம். அன்பு அனைத்தையும் பொறுக்கின்றது, அனைத்தையும் நம்புகின்றது, அனைத்தையும் எதிர்நோக்குகின்றது, அனைத்திலும் மன உறுதியாய் நிற்கின்றது. இதுதான் குடும்ப வாழ்க்கையின் ஆழமான அழகு. பிள்ளைகள் குற்றம் செய்தால் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? உங்கள் துணைவருடன் துணைவியருடன் சில நேரங்களில் மனக்கசப்பு வந்தால் எதிர்காலத்தில் அமைதி வரும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் பொறுத்து கொள்கிறீர்களா? அப்படியானால் அந்த அன்பு இயேசுவின் திரு இருதயத்தின் பிரதிபலிப்புதான். இன்றைய நாள் நம் குடும்பத்தில் இந்த வார்த்தைகள் வாழ்வாக மாற்ற ஒரு அழைப்பு. இறை வார்த்தைகளை வாசிப்பது மட்டுமல்ல, அவை நம் உள்ளத்தில் வேரூன்றி நம் நடத்தையில் விளங்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் வீடு ஒரு திரு குடும்பமாக மாறும். உங்கள் குடும்பம் இயேசுவின் திரு இருதயத்தின் புனித ஒளியை சுமக்கும் ஒரு வாழும் சாட்சியாக இருக்கும். ஜெபம். இயேசுவே, உமது திரு இருதயம் குடும்பங்களில் வாழும் உண்மை பக்திக்கே மாதிரியாக இருக்கின்றது. அந்த பக்தியை நாங்கள் எங்கள் குடும்பங்களில் வாழ விரும்புகின்றோம். அன்பு, மன்னிப்பு, பொறுமை, ஒற்றுமை ஆகிய நற்குணங்கள்
எங்கள் வீடுகளிலும் விளங்கட்டும். உமது திரு இருதயத்தில் காணப்படும் தூய அன்பு எங்கள் குடும்ப உறவுகளிலும் நிலைத்திருக்கட்டும். ஓர் உண்மையான ஜெப வாழ்க்கையும் இறை ஒற்றுமையும் எங்கள் வீட்டின் அடித்தளமாக உருவாகட்டும். இயேசுவே, இந்த ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர் சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை என்றால் உமது திரு இருதயத்திலிருந்து அமைதி பாயட்டும். அவர்களது மனதில் குழப்பங்கள், பயம், சோர்வு இருக்கின்றன என்றால் அதை உமது கருணை நீக்கட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையை நம்பிக்கையோடு மாற்றும் வலிமையை தாருங்கள். இயேசுவே, ஓர் ஒற்றுமையான குடும்ப வாழ்வு உருவாக ஒவ்வொரு உறவிலும் புரிந்து கொள்ளுதலும் அன்பும் சகிப்பும் நிலைத்திருக்க இயேசுவின் திரு இருதயம் வாசம் செய்யட்டும். தம்பதிகளுக்கிடையே சமாதானம், பிள்ளைகளுடன் நெருக்கம் அதிகரிக்கட்டும். இயேசுவே, எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு, ஞானம், ஒழுக்கம் வழங்குங்கள். அவர்கள் சீரான நடத்தை கொண்டவர்களாக படிப்பில் சிறந்து விளங்க, உடல் ஆரோக்கியத்துடன் வளர அருளும் வழங்குங்கள். அவர்களுடைய எதிர்காலத்திலும் உமது பாதுகாப்பு நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உடல் சோர்வுடன் வாழும் பெரியவர்களை உமது கரத்தில் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு ஆறுதல், உடல் வலிமை, மன அமைதி அருளும். இயேசுவே, நீண்ட நாட்களாக குழந்தை வரம் எதிர்பார்க்கும் தம்பதிகள் இன்று உமது திரு இருதயத்தின் முன்னிலையில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய கர்ப்பப்பையில் நீரே குழந்தை பாக்கியத்தை அருளுங்கள். அன்புடன் வளர்க்கும் தகுதியும் இறை பயிற்சியையும் அவர்களுக்கு அருளுங்கள். வேலை இல்லாமல் தவிக்கும் இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வழி காட்டுங்கள். அவர்களின் திறமைக்கு ஏற்ப ஒரு வாய்ப்பை திறந்து நம்பிக்கையை மீட்டெடுக்க அருளுங்கள். பணி நிரந்தரம், வேலையில் நிம்மதி, வேலை அழுத்தம், தற்காலிக வேலைகளில் சிக்கியவர்கள் நிரந்தரத்திற்காக ஜெபிக்கிறார்கள். வேலையில் எதிர்ப்புகள், மன அழுத்தங்கள் உள்ளவர்கள் அமைதிக்காக ஜெபிக்கிறார்கள். அவர்களுக்கு தாங்கள் பாதுகாவலன் என்பதை காண்பிக்க வேண்டும். ஆண்டவரே, நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்கள் நல்லதொரு வாழ்க்கை கிடைக்க உம்மை நாடுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நம்பிக்கையான வாழ்க்கை துணையை அனுப்புங்கள். கடனில் மூழ்கி விடாதபடி நிதிநிலை சீராகும் அருளும் உம்மிடமே தேடுகிறோம். எங்களுக்கு பரிசுத்த தீர்வுகளை வழங்குங்கள். இயேசுவே, புற்றுநோய், மனநோய், ஓயாத வலிகள், உடல் ஊனங்கள் இவையெல்லாம் கொண்டு தவிப்பவர்கள் உமது கருணை கண்ணோட்டத்தில் பூரண சுகத்தை பெறட்டும். பில்லி சூனியம், ஆவிக்குரிய கட்டுப்பாடுகள் உமது திரு இருதயத்தின் ஒளியில் கரைந்து போகட்டும். அவர்கள் வீட்டில் அமைதி நிறைந்து உமது நாமம் அவர்கள் வீட்டில் வாசம் செய்யட்டும். இந்த நாட்டிற்கு அமைதி, நல்லாட்சி, சமாதானம் நிலைத்து ஏழை, பசியால் தவிப்போர், வேலை இல்லாதோர் அனைவருக்கும் உமது உதவி கிடைக்கட்டும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ற குழப்பம் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். பயணங்களில் பாதுகாப்பும் கடவுளின் உறுதியும் நிலைத்திருக்கட்டும். இயேசுவின் திரு இருதயம் இந்த ஜெபத்தில் சேர்ந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் கண்ணீர், உங்கள் ஜெபம், உங்கள் எதிர்பார்ப்பு இயேசுவின் திரு இருதயத்திடம் ஒப்படையுங்கள். அவர் நம்பிக்கையின் இறைவன். உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றுவார். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும்.
கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக, இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடமிருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக, இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக, இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 20ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் குடும்பத்தில் விளங்க வேண்டிய பக்திக்கு மாதிரியை. குடும்பங்களின் வாழ்வை புனிதப்படுத்தவும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் தங்கள் கடமைகளை நிறைவேற்றி கிறிஸ்தவ குடும்பங்களில் விளங்க வேண்டிய புண்ணியங்களை கடைபிடிக்கவும் படிப்பிக்கவும் திவ்ய இயேசு தமது வாழ்நாளில் 30 வருடம் நாசரேத்தூரில் செலவழிக்க கருணை புரிந்தார். தாய் தந்தையருக்கு காண்பிக்க வேண்டிய மரியாதை, கீழ்ப்படிதலை காண்பியாத பிள்ளைகள் பேரில் மிகவும் கண்டிப்பான தண்டனையொட்டி இருப்பதை மோசே என்கிற இறைவாக்கினருக்கு ஆண்டவர் கொடுத்தருளிய பழைய ஏற்பாட்டு சட்டத்தில் நாம் வாசிக்கிறோம். தன் தந்தையையோ தன் தாயையோ சபிக்கிற எவரும் கொல்லப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் மட்டில் செலுத்த வேண்டிய கடமைகளை கவனியாமல் விட்ட பெற்றோர்களுக்கு
இதே விதமாய் பெரிய தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன. புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்து நாதர் அதே கடமைகளை உறுதிப்படுத்தி தண்டனையின் பயத்தால் அல்ல, அன்பால் அவைகளை நிறைவேற்ற கற்பித்தார். இயேசுவின் திரு இருதயத்துக்கு பல குடும்பங்கள் தங்களை முழுதும் காணிக்கையாக ஒப்பு கொடுத்திருப்பதால் நாசரேத்து வீட்டில் விளங்கின பக்தியும் புண்ணியமும் இந்த வீடுகளில் விளங்க குடும்பத்தார் தங்களால் ஆன முயற்சி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. தமது பிதா மட்டிலும் மரியன்னை சூசையப்பர் மட்டிலும் திவ்ய இயேசுவிடத்தில் பக்தி பற்றுதலும் மரியாதை கீழ்ப்படிதலும் பூரணமாய் விளங்கினது. தமது கடமைகளை நிறைவேற்ற அவர் கொண்டிருந்த ஆவலை புகழ்ந்து பாராட்டி நாசரேத்தூரில் அவர் நடத்தின வாழ்வை அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தார் என்கிற 3 வார்த்தைகளில் விவிலியம் அடங்கியிருக்கிறது. தமது வெளியரங்க வாழ்வில் திவ்ய இயேசுவின் பிள்ளைகளை தம்மிடம் வரவழைத்து அவர்களை ஆசீர்வதித்து தேவ சட்டத்தையும் புண்ணிய அனுசரிப்பையும் அவர்களுக்கு படிப்பித்தார். அவர்களுக்கு துர்மாதிரிகையில் இருந்து அவர்களை கெடுப்பவர்கள் பேரில் வெகு கண்டிப்பான தண்டனையால் பயம் வருவித்து அவர்களுடைய மாசற்ற தனத்தை காப்பாற்றி கொண்டு வந்தார். இவ்விதமாய் பிள்ளைகளுடைய ஆத்துமத்தில் பக்தியையும் கிறிஸ்தவ புண்ணியங்களையும் எப்படி வளர்ப்பதென்றும் அவர்கள் பேரில் கவனமாயிருந்து தீய தோழர்களின் பாவ சமயங்களில் இருந்து அவர்களுடைய பரிசுத்த தனத்தை எப்படி காப்பாற்றுவதென்றும் நமது ஆண்டவர் தாய் தந்தையருக்கு படிப்பித்தார். திருக்குடும்பமானது சொத்து சுகத்தையோ மகிமை பெருமையோ அனுபவிக்கவில்லை. ஆனால் ஜெபத்தையும் பக்தியையும் மாசற்ற தனத்தையும் பிறர் அன்பையும் இவைகளால் உண்டாகும் பாக்கியத்தையுமே கனமாக எண்ணி மதித்தது. கடவுள் அந்த வீட்டுக்கு எஜமானும் அரசருமாயிருந்தார். சிந்தனை வாக்கு செயல்கள் எல்லாம் சர்வேஸ்வரன் பாரிசமாயிருந்தன. அவர்களுடைய இருதயங்களில் உருக்கமான பக்தி குடிகொண்டிருந்தது. தாய் தந்தையரே, உங்கள் குடும்பத்துக்கு அரசராக இயேசு கிறிஸ்துவை ஸ்தாபித்து உங்கள் வீட்டின் உண்மையான அரசராக அவர் அரசாளும்படி மிக்க கவனம் செலுத்துங்கள். காலையில் எழுந்ததும் சிலுவை வரைந்து உங்கள் இருதயத்தை இயேசுவின் திரு இருதய பக்கமாய் எழுப்பி உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் பண்ணும் பொருட்டு இந்த புது நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி அறிந்திருப்பதே உங்களுடைய முதல் கடமையாயிருக்க வேண்டும். உங்கள் செயல்களால் மோட்சத்து சம்மாவனையும் ஆண்டவருக்கு மகிமை புகழும் உண்டாகும்படி உங்கள் அலுவல்களை எல்லாம் இயேசுவின் திரு இருதய கருத்துகளோடு ஒன்றித்து ஒப்புக்கொடுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்வின் கடைசி நாளாயிருக்கலாம். ஆதலால் பக்தியாலும் ஜெபத்தாலும் நற்செயல்களாலும் ஒவ்வொரு நாளையும் புனிதப்படுத்த ஆவன செய்ய வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மட்டில் நீங்கள் மிக கவலை கொண்டு அவர்கள் அதிகாலையில் எழுந்ததும் இருதயத்தை இயேசு மரியாவின் பக்கமாய் எழுப்பி ஒரு சிறு ஜெபமாயிலும் ஜெபிக்க கற்றுக்கொடுங்கள். பகற்பொழுதில் அவர்கள் தங்கள் வேத கடமைகளை சரியாய் நிறைவேற்றி தீய சகவாசத்தை விட்டு விலகி பாவமில்லாத பாதையில் நடக்க கவனமாயிருங்கள். மாலையான பின் குடும்பத்திலுள்ள சகலரும் ஒன்றித்து இந்த இரவில் உங்களை யாதொரு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றும் பொருட்டு இயேசுவையும் மரியன்னையும் நோக்கி வேண்டிக் கொண்டு நீங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தி பொறுத்தல் அடைந்து நல்ல தீர்மானத்தோடு இயேசுவின் திரு இருதய ஆதரவிலும் தூங்க செல்லுங்கள். உணவுக்கு முன்னும் பின்னும் பெற்றோர்கள் பக்தியோடு சிலுவை வரைந்து கொண்டு தாங்கள் உண்ணப்போகிற உணவை திவ்ய இயேசு ஆசீர்வதிக்கும்படி கேட்பார்களாக. இதை பார்க்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் செய்யும் ஜெபத்தோடு தங்கள் ஜெபத்தையும் ஒன்றித்து பக்தியில் வளருவார்கள். தேவாலயத்தில் நடைபெறும் வேத சடங்குகளுக்கு மரியன்னையும் சூசையப்பரும் போக தவறமாட்டார்கள். திவ்ய குழந்தை இயேசுவையும் தங்களோடு அழைத்து செல்வார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களில் உள்ள பெற்றோர்கள் அனைவரும்
தங்கள் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியின் முன்மாதிரிகையாயிருந்து ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் தங்கள் பிள்ளைகளோடு கோவிலுக்கு போய் திருப்பலி ஒப்பு கொடுக்கட்டும். தாய் தந்தையர் ஜெபம் பண்ணாமலும் பக்தி இல்லாமலும் தேவ நற்கருணை வாங்காமலும் திருப்பலியில் பங்கு கொள்ளாமலும் இருப்பதை காண்கிற பிள்ளைகள் எப்படி பக்தியாயிருக்க கூடும்? தாய் தந்தையிடம் காணப்படும் இந்த துர்மாதிரிகை பிள்ளைகளிடத்தில் நன்றாய் பதிந்து பக்திக்கு பதில் அசட்டைத்தனம் குடும்பத்தில் குடியிருக்கும். குடும்பத்தினருடைய நிர்பாக்கியத்துக்கும் தீமைக்கும் அதுவே அஸ்திவாரம். ஒரு பங்கில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தலைவனான தகப்பன் தன் வேத கடமைகளை நிறைவேற்றாமலும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுக்காமலும் அசட்டைத்தனமாய் நடந்து வந்தான். பெற்ற தாய் மட்டும் தன் பிள்ளைகளோடு திருப்பலிக்கு போவாள். ஒரு நாள் இப்படி கோவிலுக்கு போகும்போது குடும்பத்தின் மூத்த மகன் தன் தாயை நோக்கி, அம்மா, நான் வளர்ந்து பெரியவனான பிறகு என் தகப்பனார் செய்வதைப் போல நானும் திருப்பலிக்கு போகாமல் இருக்கலாமா என்றான். தகப்பனுடைய துர்மாதிரிகையால் பிள்ளைக்கு நேரிடும் பெரிய ஆபத்தை பாருங்கள். வேதத்துக்கு அடுத்த கடமைகளை ஒரு குடும்பம் பிரமாணிக்கமாய் கடைபிடிக்கும் போது திவ்ய இயேசு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அது பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாயிருக்கிறது. எந்த குடும்பத்தில் பக்தி இல்லையோ அங்கே ஒரு புண்ணியமும் இல்லை. அதற்கு பதிலாய் சமாதானமின்மை, கீழ்ப்படியாமை, துர்மாதிரிகை விளைகிறது. பரலோகத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு மரியாதை செய்யாத தாய் தந்தையை பார்க்கிற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மரியாதை குறைவாய் நடந்தால் அதனால் ஆச்சரியப்படுவாருண்டோ? பெற்றோர்களே, தேவ ஊழியத்தில் சுறுசுறுப்பில்லாமலும் கடவுளை அன்பு செய்யாமலும் இருப்பதை பிள்ளைகள் பார்த்தால் அப்பிள்ளைகள் எப்படி தங்கள் தாய் தந்தையர் பேரில் அன்பு பற்றுதல் உள்ளவர்களாயிருப்பார்கள்? பெற்றோர்கள் தேவ கட்டளைகளை மீறி நடப்பதாக பிள்ளைகள் அறிந்தால் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் நடப்பதை பற்றி ஆச்சரியப்பட இடமேது? அதற்கு விரோதமாய் தாய் தந்தையர் பக்தி, கற்பு, ஒழுக்கம் முதலிய கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு மாதிரிகையாயிருந்து தங்கள் பிள்ளைகளுடைய மாசற்ற தனத்தை காப்பாற்றி கிறிஸ்தவ படிப்பினையில் அவர்களை வளர்க்க கவலை கொண்டால் இயேசுவின் திரு இருதயமானது இத்தகைய குடும்பங்களுக்கு தமது அருட்கொடைகளையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து அக்குடும்பத்தை பிறர் அன்புக்கும் பாக்கியத்துக்கும் இருப்பிடமாக மாற்றும். இயேசுவை போல ஞானத்திலும் புண்ணியத்திலும் நல்லொழுக்கத்திலும் பிள்ளைகள் வளருவார்கள். தங்கள் பெற்றோர்கள் கடவுளின் பிரதிநிதிகள் என்று அவர்களை மதித்து அன்பு செய்வார்கள். கடைசியாய் இவர்களே தங்கள் பெற்றோருக்கு ஆறுதலும் மகிமையும் பாக்கியமுமாயிருப்பார்கள். தாய் தந்தையரே, நீங்கள் உங்கள் மகனுக்கு பெண் பார்க்கும்போது அல்லது மகளுக்கு கணவன் பார்க்கும்போது முக்கியமாய் கவனிக்க வேண்டியதென்ன? செல்வமும் மற்ற வெளி குணங்களும் அல்ல, புண்ணியத்தையும் பக்தியையும் தான் கவனிக்க வேண்டியது. செல்வமும் வெளி குணங்களும் கூடிய சீக்கிரம் அழிந்து போகும். பக்தியும் புண்ணியமும் தான் நிலைத்திருக்கும். அவைகளே குடும்பத்திற்கு பாக்கியத்தை விளைவிக்கும். தங்கள் பிள்ளைகளுக்கு பெண் அல்லது கணவன் பார்க்கிற போது பணத்தையே மட்டும் பார்த்து தீர்மானம் பண்ணுகிற தாய் தந்தையரை பின்பற்றாதிருக்க கடவோம். பல திருமணங்களின் முறிவுக்கு இதுவே காரணம். குரு பட்டத்துக்கு அல்லது துறவற நிலைக்கு ஆண்டவர் தங்கள் பிள்ளைகளை அழைக்கிறதாக கிறிஸ்தவ தாய் தந்தையர் அறிந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கு முதல் எஜமானாகிய ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவர்கள் தடை செய்ய ஒருபோதும் துணிய மாட்டார்கள். தங்களை விட அதிக சொந்தமான தங்கள் பிள்ளைகளை தேவ ஊழியத்துக்கு கையளிக்க தடை செய்வது பிள்ளைகளுடைய நிர்பாக்கியத்துக்கும் குடும்பத்தில் தேவ கோபத்திற்கும் காரணமாயிருக்கும். சுபாவ பற்றுதலானது எவ்வளவுதான் போராடினாலும் தங்கள் பிள்ளைகளில் ஒன்றை இறை ஊழியத்திற்கு கொடுப்பது எவ்வளவு பெரிய மகிமை, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று
இயேசுவின் திரு இருதய பக்தர்கள் எண்ணுவார்கள். இந்த காணிக்கையால் இம்மையில் இயேசுவின் திரு இருதய விசேஷ ஆசீர்வாதத்தையும் மறுமையில் தங்கள் பிள்ளைகளோடு கூட நித்திய மோட்ச சம்பாவனையையும் பெற்றுக்கொள்வார்கள். வரலாறு: பிரான்ஸ் நாட்டில் மார்செய் பட்டணத்தில் மேதகு ஆயர் பெல்லுன்ஸ் என்னும் ஆயர் காலத்தில் ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் உண்டாகி பலர் நாள்தோறும் சாகும்படி நேரிட்டது. மரியன்னையின் மினவுதல் சபை மடத்தில் தன் வாழ்நாளெல்லாம் இயேசுவின் திரு இருதய பக்தியை அதிகரிக்க செய்யும்படி முயற்சி செய்த ஒரு பக்தி உள்ள அருள் சகோதரி இருந்தாள். இவளது முயற்சியால் இயேசுவின் திரு இருதய படத்தை ஓர் தூய வெள்ளை துணியில் வரைந்து, இயேசுவின் திரு இருதயம் என்னோடு இருக்கிறது, போ என்கிற வார்த்தைகளை படத்தை சுற்றி எழுதினார். இதே சாயலான படங்கள் பல வரைந்து பட்டணமெங்கும் ஸ்தாபிக்கவே கொள்ளை நோயின் அகோரம் தணிய ஆரம்பித்தது. என்றாலும் நோய் இன்னும் முற்றிலும் பட்டணத்தை விட்டு விலகாததால் மேற் சொன்ன பக்தியுள்ள ஆயர் இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி அவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடினார். நவம்பர் 1ஆம் நாள் சகல புனிதர்கள் திருநாளன்று தமது ஆளுகை குருக்களும் விசுவாசிகளும் பட்டணத்தின் பிரதான இடத்தில் கூடும்படி செய்து இயேசுவின் திரு இருதய திருநாளை வருடா வருடம் வெகு ஆடம்பரத்தோடு கொண்டாடுவதாக அங்கு கூடியிருந்த அனைவர் பேராலும் மேதகு ஆயர் இயேசுவின் திரு இருதயத்துக்கு வார்த்தைப்பாடு கொடுத்தார். தவிர மனிதர் செய்த சகல பாவ அக்கிரமங்களுக்கும் பரிகார முயற்சியையும் வாசித்து தமது மேற்றிராசனத்தை முழுவதும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நேரத்திலே கொள்ளை நோய் பட்டணத்தை விட்டு விலகிவிட்டது. சிந்தனை: உன் வாழ்நாள் எல்லாம் இயேசுவின் திரு இருதயத்தை அன்பு செய்து அவருடைய மகிமை ஸ்தோத்திரத்துக்காக உன்னை முழுவதும் செலவழிக்க அத்திரு இருதயத்திற்கு காலையில் உன் செயல்களையும் நீ படும் இன்ப துன்பங்களையும் ஒப்புக்கொடு. இயேசுவின் திரு இருதய கருத்துக்கு விரோதமான எதையும் வெறுத்து தள்ளி நீ செய்கிற சகலத்தையும் அத்திரு இருதயத்தின் கருத்தோடு ஒன்றித்து செய். இரவு தூங்க சொல்லும் முன் உன் ஒவ்வொரு அசைவையும் அத்தனை அன்பு முயற்சிகளாகவும் ஒருத்தல் முயற்சிகளாகவும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்புக்கொடு. இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுதான். அவரிடத்தில் அவரோடு நான் வேலை செய்கிறேன், வருத்தப்படுகிறேன், அன்பு செய்கிறேன் என்று உண்மையாக சொல்லக்கூடுமாகில் நமது பாக்கியமே பாக்கியம். தாழ்ச்சியும் சார்ந்த குணமும் விளங்கும் அன்புக்குரிய இயேசுவின் திரு இருதய மாதிரிகையாக உன் வாழ்வை சீர்படுத்த பிரயாசைப்படு. ஜெபம். இயேசுவின் இனிய திரு இருதயமே, நான் உம்மை அதிகமாய் அன்பு செய்ய செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மை தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும்
சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவை, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேருபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும்,
ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஇருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளரச் செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை அர்ப்பணித்தல் ஜெபம். கனிவு மிகும் இயேசுவே, மனுக்குலத்தின் மீட்பரே, பரிவோடு எங்களை கண்ணோக்கியருளும். இதோ உமது பீடத்தின் முன் நாங்கள் தாழ்ச்சியோடு முழந்தாளில் நிற்கிறோம். நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். எப்பொழுதும் உமக்கு சொந்தமாயிருக்கவே ஆவலாயிருக்கிறோம். மேலும் நிறைவாக நாங்கள் உமக்கு சொந்தமாயிருக்கும்படி எங்களுள் ஒவ்வொருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திற்கு எங்களையே அர்ப்பணிக்கின்றோம். பலர் உம்மை அறிவதில்லை. மேலும் பலரோ உம்முடைய கட்டளைகளை புறக்கணித்து உம்மிடம் இருந்து தங்களை முழுமையாய் விலக்கிக் கொண்டு விடுகிறார்கள். மிகவும் கனிவுள்ள இயேசுவே, அவர்கள் மேல் இரக்கமாயிரும். அவர்கள் அனைவரையும் உமது மிகவும் பரிசுத்த இருதயத்திடம் ஈர்த்தருளும். இயேசுவே, உம்மிடம் இருந்து தங்களை ஒருபோதும் விலக்கிக் கொள்ளாமல் உம்மிடம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு மட்டுமே அன்றி உம்மை விட்டு அகன்று போன நன்றி கெட்ட பிள்ளைகளுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. அவர்களும் முதலாய் எவ்வகை அவல நிலைக்கும் பசி துன்பத்துக்கும் இரையாகாதபடி விரைவில் தங்கள் தந்தையின் இல்லமாகிய வீடு திரும்ப அருள் புரிவாயாக. தவறான எண்ணங்களால் நெறி தவறி செல்ல தங்களை விட்டு விட்டவர்கள் மீதும் உம்மிடம் இருந்து தங்களை விலக்கிக் கொண்டு விட்டவர்கள் மீதும் கூட நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்கள் எல்லாரையுமே உண்மை என்னும் துறைமுகத்துக்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கொண்டு வந்து சேர்த்தருளும். விரைவிலேயே ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையுமே இருக்குமாறு அருள் புரிவீராக. இதுவரையிலும் உம்மை பற்றியோ உமது அன்பை பற்றியோ சிறிதும் கேள்விப்படாதவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களுக்கு உம்மையே புலப்படுத்தி உமது அன்பின் அரசினுள் கொண்டு வந்து சேர்ப்பீராக. விசுவாச ஒளியை இன்னமும் பெறாமல் ஈடேற்ற நெறியினின்றும் மிக தொலைவில் இருப்பவர்கள் மீதும் நீர் அரசராய் ஆட்சி செலுத்துவீராக. இவர்களை இருளினின்றும் விரைந்து கைப்பற்றி உமது அரசின் அருளொளிக்கு கொண்டு வந்து சேர்ப்பீராக. தெரிந்தெடுக்க பெற்ற மக்கள் என ஒரு காலத்திலே விளங்கியவர்களின் பிள்ளைகளை தனி பரிவோடு நோக்குவீராக. உமது ஈடேற்ற அருள் இவர்களது ஈடேற்றத்திற்கும் வாழ்விற்கும் என இவர்கள் மீது வழிந்தோடுவதாக. ஆண்டவரே, உமது திருச்சபைக்கு செழுமையும் பாதுகாப்பும் அமைதியும் அருள்வீராக. எல்லா மக்கள் இனங்களுக்கும் அமைதியும் நெறிமுறையும் வழங்குவீராக. உலகின் ஒரு கோடி முனை முதல் மறு கோடி முனை வரையிலும் பின்வரும் பேரொலியை முழங்கும்படி அருள் புரிவீராக. ஈடேற்றம் அனைத்துக்குமே ஊற்றாக விளங்கும் தெய்வீக இருதயத்திற்கு புகழ். அதற்கே என்றென்றும் மகிமையும் வணக்கமும் உண்டாகுக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைந்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்புக்கொடுக்க அருளுடன் முன்னேறுகிறோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்களின் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது திரு இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களில் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.